ஆல் இண்டியா ரேடியோ சுழல் விளக்கு இடைக்கால பட்ஜெட் தரும் எதிர்பார்ப்புகள் செய்திக் கட்டுரை எழுதியவர் பா. வெங்கடேசன். பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தேர்தல் வரவுள்ள சூழலில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் என்பதால் மக்களை ஈர்க்கும் பல அதிரடி அறிவிப்புகள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது. இது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் 6வது பட்ஜெட் ஆகும். 7 லட்சம் வரையிலான தனிநபர் வருமானத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை, வருமான வரி விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை, 40,000 சாதாரண ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் திட்ட பெட்டிகளாக மாற்றப்படும், இந்தியாவில் அந்நிய முதலீடுகள் $596 பில்லியன் உயர்ந்துள்ளது என்பன போன்ற கவன ஈர்ப்புகளுடன் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய திருமதி நிர்மலா சீதாராமன், இந்திய பொருளாதாரம் கடந்த 10 ஆண்டுகளில் ஆழமான நேர்மறையான மாற்றத்தை கண்டுள்ளது, மக்களிடம் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது என்றார். இலவச ரேஷன், அனைவருக்கும் வங்கிக் கணக்கு, அனைவருக்கும் குடிநீர் உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு தனிநபரையும் இலக்கு வைத்து வளர்ச்சித் திட்டங்கள் சென்றடைந்துள்ளதாகவும், இதன் மூலம் கிராமப்புறங்களில் உண்மையான வருமானம் அதிகரித்துள்ளதாகவும், 2047க்குள் நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்ற இலக்கை அடைய மக்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். ஏழை மக்கள், விவசாயிகள், இளையோர் மற்றும் மகளிர் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் 78 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆண்டுதோறும் பயனடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 30 கோடிக்கும் மேற்பட்ட மகளிர் தொழில் முனைவோர் பயனடைந்திருப்பதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் புதிதாக 7 IIT, 16 IIIT, 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள், 390 பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. முத்தலாக் முறைக்கு தடை விதிக்கப்பட்டது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அனைத்து மாநிலங்களும் பங்கேற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் முறைகேடுகள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். செஸ் போட்டியின் உலக சாம்பியன் மேக்னஸ் கால்சனுக்கு எதிராக இந்தியாவின் பிரக்ஞானந்தா சிறப்பாக விளையாடியதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் தற்போது 80க்கும் மேற்பட்ட கிராண்ட் மாஸ்டர்கள் உள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா அதிக அளவில் பதக்கங்களை வென்றதாகவும் அவர் கூறினார். தேசிய கல்விக் கொள்கை கற்பித்தலின் தரத்தை உயர்த்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் மூலம் 1,40,00,000 இளையோர் பயிற்சி பெற்றிருப்பதாக அவர் கூறினார். தேசிய மின்னணு வேளாண் சந்தை 1000க்கும் மேற்பட்ட வேளாண் விற்பனை மையங்களை ஒருங்கிணைத்திருப்பதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். இவற்றின் மூலம் 1,80,00,000 விவசாயிகள் 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிற்கு வர்த்தகம் புரிந்திருப்பதாக அவர் கூறினார். நிர்வாகம், வளர்ச்சி, செயல்பாடு என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்படுவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நாடு முழுவதும் புதிய மருத்துவக் கல்லூரிகளை ஏற்படுத்துவது குறித்து ஆராய்வதற்கென குழு ஒன்று அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்காக 50 ஆண்டு வட்டியில்லா கடனுதவி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதற்காக 75,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மெட்ரோ ரயில் திட்டங்களின் விரிவாக்கத்திற்கு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சிவில் விமான போக்குவரத்து துறை கடந்த 10 ஆண்டுகளில் சீரான வளர்ச்சியை கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 149 அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார்.
உதான் திட்டத்தின் கீழ் 517 வழித்தடங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். இந்த விமான வழித்தடங்களில் 1,30,00,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்துள்ளதாகவும் அவர் கூறினார். விமான நிலையங்களின் விரிவாக்கம், புதிய விமான நிலையங்களை உருவாக்குவதற்கான திட்டங்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சரக்கு போக்குவரத்திற்கென 3 பொருளாதார ரயில் வழித்தடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். 2014ஆம் ஆண்டுக்கு முன்னர் மற்றும் அதன் பின்னர் நாட்டின் பொருளாதார சூழல் குறித்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நடுத்தர வருவாய் பிரிவினருக்கென வீட்டு வசதி திட்டம் செயல்படுத்தப்படும். வீட்டின் கூரைகளில் சூரிய மின்சக்திக்கான தகடுகளை அமைப்பவர்களுக்கு மாதந்தோறும் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும். வேளாண் துறையில் தனியார் முதலீட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆஷா மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் நீட்டிக்கப்படும். மீனவர்கள் நலனுக்கான திட்டத்தின் கீழ் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்காக அடுத்த 5 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும். 40,000 ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக மாற்றப்படும். தொழில்நுட்ப திறன் பெற்றவர்களின் வளர்ச்சிக்கென 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்படும். இந்த நிதியத்தின் மூலம் 50 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டிற்கு மேலும் ஊக்கமளிக்கப்படும். 5 ஒருங்கிணைந்த கடல் உயிரின பூங்காக்கள் ஏற்படுத்தப்படும். கடல்சார் ஏற்றுமதியை 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி வீடுகள் கட்டப்படும். கால்நடை விவசாயிகள் நலனுக்கென ஒருங்கிணைந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் நிதியமைச்சர் வெளியிட்டார். கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு 11,11,111 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஒருங்கிணைந்த தொலைநோக்கு திட்டம் முழுமையான பட்ஜெட் உரையில் இடம்பெறும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி இயக்கம் செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர், இந்த இயக்கத்தின் கீழ் 9 முதல் 14 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என்றார். உயர்கல்வியில் மாணவிகளின் சேர்க்கை 28% அதிகரித்துள்ளது. வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வருமான வரி விகிதங்கள் மாற்றமின்றி தொடரும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். நாடு என்ற வலுவான நம்பிக்கையுடன் நலத்திட்டங்களுடன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இடைக்கால பட்ஜெட் என்றாலும் நம்பிக்கை தரும் பட்ஜெட் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்திக் கட்டுரை இடைக்கால பட்ஜெட் தரும் எதிர்பார்ப்புகள். எழுதியவர் பா. வெங்கடேசன். வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.